சென்னை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 16 மாநகராட்சிகளுடன் 4 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 149 ஊராட்சிகள் இணைப்பு. தமிழக அரசு அரசாணை வெளியீடு. தமிழகத்தில் அரையாண்டு விடுமுறைக்கு பின் திட்டமிட்டபடி இன்று அரசு பள்ளிகள் திறப்பு. திங்கட்கிழமை பள்ளிகள் திறப்பு என தகவல் பரவிய நிலையில் திட்டமிட்டபடி இன்றே செயல்படுகின்றன. ஐநூறு அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தல். கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட 44,042 கோடி எங்குதான் செல்கிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. அரசு பள்ளிகளை தத்தெடுப்பதாக கூறவில்லை என தமிழ்நாடு தனியார் பள்ளி சங்க தலைவர் அரசகுமார் மறுப்பு. அரசு பள்ளிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் சொல்லப்பட்டதாகவும் விளக்கம். தமிழகத்தில் ஸ்கிரப் டைபஸ் பாக்டீரியா தொற்று அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறை எச்சரிக்கை. அரசு வழங்கியுள்ள வழிகாட்டுதல்களின் கீழ் சிகிச்சை அளிக்க மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு. பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் சென்னை மாநகராட்சியில் குறைந்த அளவிலான வரியே வசூலிக்கப்படுகிறது. தொழில் வரி உயர்த்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS குற்றஞ்சாட்டிய நிலையில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா விளக்கம். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தால் அதிர்ச்சி. மருத்துவமனை முழுவதும் புகைமூட்டம் பரவிய நிலையில் நோயாளிகள், உறவினர்கள் ஓட்டம் பிடித்ததால் பரபரப்பு. என்னாச்சு? நோயாளிகள் அனைவரும் பழைய கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டதாக ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி முதல்வர் அமுதாராணி தகவல். நோயாளிகள் பாதுகாப்பாக இருப்பதாக சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் பேட்டி. கைவினை கலைஞர்களை தொழில் முனைவோராக உயர்த்தும் வகையில் தமிழக அரசு செயல்படுத்தும் கலைஞர் கைவினை திட்டம். இதுவரை 10,000 பேர் மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து அனுப்பும் பணி நடைபெற்று வருவதாக தகவல். இது ஆண்ட பரம்பரை என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். படிப்பறிவில் பின்தங்கியிருந்ததால் நமது வரலாறு மறைக்கப்பட்டது. முக்குலத்தோர் இலவச கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அறக்கட்டளை நிகழ்ச்சியில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பேச்சால் சர்ச்சை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பாமக மகளிர் அணி நடத்த இருந்த போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுப்பு. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் சௌமியா அன்புமணி தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தடை. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் அதிமுக மற்றும் பாஜக சார்பில் கேவியட் மனு தாக்கல். SIT அமைத்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யும் போது தங்கள் தரப்பு கருத்தையும் கேட்க வலியுறுத்தல். 123 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 2024ஆம் ஆண்டில் பதிவான வெப்பநிலை. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தனக்கு எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லை என யூடியூபர் இர்ஃபான் விளக்கம். துணை முதல்வர் உதயநிதியுடன் தான் வெளியிட்ட வீடியோ ப்ரமோஷனுக்கானது மட்டுமே என்றும் தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசமங்கை அருகே ஒன்றுடன் ஒன்று மோதிய அரசு பேருந்துகள். 2 பேருந்துகளிலும் பயணித்த 25 பேர் காயம். ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் குலு மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதியில் திடீர் தீ விபத்து. 20க்கும் மேற்பட்ட வீடுகள் தீக்கிரை. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றவர் உயிரிழப்பு.
காப்பாற்ற முயன்று அடுத்தடுத்து கிணற்றில் குதித்த 4 இளைஞர்களும் பலியான சோகம். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுமி 10 நாள் போராட்டத்திற்கு பின்பு மீட்கப்பட்ட நிலையில் உயிரிழப்பு. குழியிலிருந்து மீட்கும் போதே சிறுமியின் உடலில் எந்த அசைவும் இல்லை என மீட்புக் குழு தகவல். போபாலில் 5000 பேரை காவு வாங்கிய விஷவாயு ஆலை கழிவுகளை அகற்றும் பணிகள் தொடக்கம். மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து 40 ஆண்டுகளுக்கு பின் அகற்றப்பட்டு வருகிறது. அமெரிக்காவில் ட்ரம்ப் ஹோட்டல் வாயிலில் டெஸ்லாவின் சைபர் ட்ரக் வெடித்து சிதறியதால் பரபரப்பு. தீவிரவாத தாக்குதலாக இருக்கலாம் என எலான் மஸ்க் தகவல். சென்னை மாதவரம் பகுதியில் 16 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. டெல்லியில் வைத்து ஒருவரை கைது செய்த தனிப்படை போலீசார்.